ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவை நீங்கள் முழுசாக பாருங்கள். உங்களுக்கு சில ஐடியா உங்களுக்கு தரேன். காசே செலவு பண்ண வேணாம், தொட்டியும் வாங்க வேணாம், மணலும் ரெடி பண்ண வேண்டாம். ஆனால் நிறைய பச்சை மிளகா நீங்கள் உங்கள் சமையலுக்கு உங்கள் கையாலேயே அறுவடை செய்ய போகிறீங்க. என்னடா காசு போட்டு தொட்டி வாங்க வேணாம், மணலும் வாங்க வேண்டாம், விதையும் போட வேண்டாம், ஆனால் எப்படி பச்சை மிளகா வரும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கான டிப்ஸ் தான் உங்களுக்கு. நீங்கள் டெய்லி சமையலுக்கு பயன்படுத்துகிற தண்ணி தான். காய்கறி கழுவுறதுக்கோ அரிசி பருப்பு கழுவுறதுக்கோ ஒரு தண்ணி பயன்படுத்துவீங்க பார்த்தீங்களா? அந்த தண்ணியை நீங்கள் வேஸ்ட்டாக சிங்குக்குள்ளே ஊற்றாதீங்க. உங்கள் வீட்டை சுற்றி உள்ள மணல், தரையில் மணல் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மண்ணில் ஊற்றுங்க. அப்படி இல்லை வீட்டில் வேஸ்ட்டாக தொட்டி இருந்துச்சுன்னா அந்த மண்ணை அள்ளி அதில் போட்டு காய்கறி கழுவுற தண்ணியையும் அந்த வேஸ்ட்டாக வெட்டி போடுற காய்கறி கழிவுகளையும் அந்த தொட்டியில் போடுங்க. டெய்லி தண்ணி ஊற்றலாம். ஆனால் இந்த உடஞ்ச தொட்டியோ வாளியோ அதில் மண் போட்டு தண்ணி ஊற்றுறீங்க பார்த்தீங்களா? அதில் சொதன்னு தண்ணி ஊற்றாமல் காய விட்டு தண்ணி ஊற்றணும். பிறகு நீங்கள் ஆச்சரியத்தை பார்ப்பீங்க. அதிலிருந்து தக்காளியோ பச்சை மிளகாவோ முளைச்சி வரும். அந்த முளைச்சி வர்றதுலேருந்து நீங்கள் நிறையாவே பச்சை மிளகா கிடைக்கும், உங்களுக்கு தக்காளி கிடைக்கும். இயற்கையாக நீங்கள் காய்கறியை வளர்க்குற மாதிரியும் ஆகிடும். நீங்கள் வேஸ்ட் பண்ணுற தண்ணியிலேருந்து உங்களுக்கு பச்சை மிளகாயோ தக்காளியோ கிடைக்கும்போது சந்தோஷம்தானே படுவீங்க. அந்த கழிவு தண்ணியிலேருந்து எப்படி பச்சை மிளகாவோ தக்காளியோ முளைக்குதுன்னா, நம்ம காய்கறி கழுவும் போதும் அந்த மிளகாவத்தில் கிள்ளி போடும் போதும் அதுலேருந்து சில விதைகள் அந்த காய்கறி கழுவு தண்ணியில் விழுந்துருக்கும். அது மணலில் பட்டு அது முளைக்கும். இப்படி முளைச்சி வர்றது தான் இயற்கையான முறையில் நம்மளுக்கு கிடைக்கிற பச்சை மிளகாய். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பதிவில் நான் பறிக்கிற எல்லா பச்சை மிளகாவும் நான் விதை போட்டு முளைச்சது கிடையாது. அதுவாக காய்கறி கழிவுலேருந்து விழுந்து முளைச்சது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உபயோகமாக இருந்துச்சுன்னா என்னுடைய சேனல் சாண்டி ஐடியாஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.